அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்க்கறதுல இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் பகுதி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றது ஒரு சுருக்கமாக இப்போ நான் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று சிவபெருமான் நடராஜருடைய நட்சத்திரம் ஆகும். இது இந்த அதிபதி பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகுனாலே எல்லாருக்குமே என்ன தெரியும்? பிரம்மாண்டம். எந்த ஒரு செயலையும் பெரிய லெவலில் தான் செய்யணும், பெரிய லெவலில் கொடுப்பார். ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திறமையானவர்கள், நல்லா படிப்பாங்க, நீதி நேர்மையெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு இவங்க செய்கிற செயல் எல்லாமே பெரிய லெவலில் தான் இருக்கணும், பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. தன்னம்பிக்கையும் தைரியம் துணிச்சலெல்லாம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். யார் சொல்லுக்க இவங்க கட்டுப்பட மாட்டார்கள். சுய கௌரவமும் தன்னம்பிக்கை அதிகமிக்கவர்கள், நல்ல படிப்பாளிகள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. விரிவுரையாளர்களாக இருப்பாங்க. சயின்டிஸ்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் நிறைய இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனில் அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா படித்தவர்கள். அதாவது இவங்க எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள். மொத்தமாக சொன்னால் திருவாதிரை நட்சத்திரக்கார ஆராய்ச்சியாளர்களே சொல்லலாம். அது இவங்களுக்கு கரெக்டாகவே பொருந்தும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆடி முதல் அந்த அங்கே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஏற்றி பிரித்து பார்த்து கரெக்டாக என்ன விஷயம் அதில் கற்றுப்பாங்க. நிறைய கற்றுக்கணுன்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க. இவங்க சுய பொதுநலம் கலந்து சுயநலவாதிகள் சொல்லலாம். ஒரு சில மேக்ஸிமம் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதில் என்னென்னு ஏதாவது நமக்கு ஆதாயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்ல திறமையாக இருக்கும். செல்வம்லாம் நிறைய செல்வம் மிக்கவர்கள் தான் இருங்க. பணக்காரர்களாக இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க. கைத்தொழில் ஏதாவது ஒன்று இருந்துகிட்ருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை அட்வைஸ் நல்லா பண்ணுவாங்க. அதேமாதிரி யாருக்காக எதுக்காக இவங்களோட சுயகௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட தானுன்ற அந்த ஒரு அகங்காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட விஷயம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டால், ஆனால் இவங்க செய்கிறது தான் இவங்க செய்வாங்க. இவங்க எண்ணம் செயலும் இவங்க சுய சிந்தனைகள் இவங்கள பற்றியே தான் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவங்க பேஸில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய எந்த சிந்தனைகளில் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே தான் இவங்களோட பேசு இருக்கும். எப்போவுமே மகிழ்ச்சி மற்றவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சி கலகலப்பாக பேசுவாங்க, நட்பு பாராட்டுவாங்க, உறவுகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் நல்லா மதிப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பெற்றோர்கள், பிள்ளைகள், தந்தையார் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்லாவே வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், ஆப்போசிட்டாக இதுவாக இருக்கும். அது கிரகநிலை அதை பொறுத்து அது பேஸ் பண்ணி அது இருக்குது. அதேமாதிரி படிப்பு தொழிலில் இவங்களுக்கு தொழிலில் ஒரு நேர்மை இருக்கும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு தொழில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் செய்வாங்க. ஒளிவு மறைவு இருக்காது. இவங்க ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறோம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வேலையை கரெக்டாக செய்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு இது இவங்ககிட்ட இருக்குது. தன்னம்பிக்கை, அசட்டு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதுக்கெல்லாம் பேர் போனவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான். எந்த ஒரு செயலும் திறனும் ஒரு பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இதில் சாதனையாளர்களாக நிறைய பேர் இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. பயிற்சியாளர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சிங், அதாவது அறிவுரை கூறுறது, ஆராய்ச்சி இதெல்லாம் இவங்க பேர் போனவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அந்த சிறப்பு இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். இவங்க யாராவது ஏதாவது பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இவர்கள் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனால் அதை வெடிக்க காட்ட மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக அதுவாக இருந்தாலும் எதுவுமே காமிக்காத மாதிரி இருப்பாங்க. ஒரு சில ஓப்பனாக பேசிடுவாங்க, சண்டை போட்டு பேசிடுவாங்க. அந்த திறமைகள் இவங்ககிட்ட எல்லாமே நல்லாயிருக்கும். படிப்பு விஷயத்தில் இவங்க சுட்டி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அட்வைஸ் நல்லா பண்ணுவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. இவர்கள் செயல்திறன்கள் அதிகம் மிக்கவர்கள். இவங்க குடும்பத்தில் நல்லா வச்சுப்பாங்க, குடும்பத்துக்காக செய்வாங்க, பெற்றோர்கள் நல்லா மதிப்பாங்க, செல்வம் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தலைவலி, இந்த லங்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். மற்றபடி இவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனைன்றது பெரிய லெவலில் இவங்களுக்கு பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. எதை செய்தாலும் அதில் ஒரு திறமை இருக்கும். அதில் ஒரு சுயமாக செய்வாங்க. சுய விரும்பிகள் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, உல்லாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் எதுக்கும்
சொல்லி தருவாங்க. அதே சமயத்தில் யாருக்கும் எதுக்கும் வணங்கி போக மாட்டாங்க. அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்கும். மற்றபடி இவர் நல்லவர்கள் தான். இதெல்லாம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய இந்த நட்சத்திரம் பிறந்தவங்கள பற்றிய ஒரு சுருக்கமான இது. அடுத்த பதிவில் வந்து இவங்க பாதம் ஒரு ஒரு பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.